அதெல்லாம் எனக்கு தெரியாது. இன்னைக்கு நீ தான் வாங்கி தரணும். ஒத்தையடி பாடையிலே அத்த பவ பாடையிலே மாமா வருவேனே நானா வருவேனே. காலை வருதுடி. அது தலையில இருக்கிற வாழைத்தாறு, அச்சு வெல்லம், கரும்பு எல்லாத்தையும் ருசி பார்த்துருவோடி. ஆமாண்டி, இன்னைக்கு நல்ல வேட்டைதான். கிழமை பாரு காத்தாடம் போவாரு இந்த அப்பாரு ஜம்முன்னு நிப்பாரு. அடங்காம பேசி புட்டா கடிவாடம் கட்டிக்கிடணும். அடி பொதுவாயம் அழகுக்கு பல பேரு பொண்ணு கொடுப்பா. அட்டட்ட முறைச்சாவும் முகரைக்கு எவன் தாண்டி மாலை தொடுப்பா. சோழ கொல்ல பொம்மை என சுத்தி வர வேணா. குத்துக்கல்லு போல நான் குந்தி இருப்பேன். குத்து வச்ச போதுமே வம்பு இழுப்பேன். இது கொட்டாம் வட்டி காடு, இது தொட்டா முட்டும் ஆடு. இங்கு கட்டி போடும் குட்டி யாரம்மா யாருமா. காலமை பாரு காத்தாட போவாரு இந்த அப்பாரு ஜம்முன்னு நிப்பாரு. நாலு மொட வேட்டி ஈரத்தை தங்காட்டி நிக்கிறத நீ பாரு. இது கொட்டாம் வட்டி காடு, இதை தொட்டா முட்டும் ஆடு. இங்கு கட்டி போடும் குட்டி யாரம்மா. காலமை பாரு காத்தாட போவாரு இந்த அப்பாரு ஜம்முன்னு நிப்பாரு. காலமை பாரு காத்தாட போவாரு இந்த அப்பாரு ஜம்முன்னு நிப்பாரு.
உனக்கு ஒரு ஆளுக்கு பஞ்சாயத்து சொல்றதுக்குள்ள விடிஞ்சு போயிரும் போல இருக்கு. விஷயத்த சொல்றா. ஐயா, தெரியாதனமா 2 பொண்டாட்டியை கட்டிக்கிட்டங்க. வீட்டுல எந்த நேரமும் சண்டைங்க. தெருவே நாரி போகுதுங்க. சமாளிக்க முடியலங்க ஐயா. டேய் முத்து, இப்ப நமக்கு 2 வீடு இருக்குன்னு வச்சுக்க. ஒண்ணுல நம்ம குடி இருக்கிறோம், இன்னொன்னு வாடகை கூடுறோம். ஆமாங்க. அது மாதிரி நமக்கு 2 வண்டி மாடு இருக்குன்னு வையே. ஒண்ணு நம்ம உபயோகப்படுத்துறோம், இன்னொன்னு வாடகை கூடுறோம். ஆமாங்க. அது மாதிரி ஒரு 2 பொண்டாட்டியில ஒருத்திய வீட்டோட வச்சுக்க. அப்பதான் பிரச்சனை வராது. டேய், மனுஷன் இருந்தா என்ன மாதிரி இருக்கணும்டா. என்ன யாராவது ஒரு குறை சொல்ல முடியுமா? பட்டிக்கற ஒரு அம்மா நீதி கேட்டு வந்திருக்காங்க. நீதி வேணும்னா கோர்ட்டுக்கு போக சொல்லு. மனு கொடுக்க வந்திருக்காங்க. மனு கொடுக்கறதா மந்திரி கிட்ட போக சொல்லு. மந்திரி கலெக்டர் கொடுத்தா வருஷ கணக்காகும். உங்கள்ட்ட கொடுத்தா உடனே நடக்கும். ஏமா இங்க வா. ஐயாட்ட கொடுமா. யோ பட்டைக்காரன், உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அதை எழுதி வைக்கிறேன், இதை எழுதி வைக்கிறேன்னு சொல்லி தாலியும் கட்டாம என்னை ஏமாத்திட்டே திரியிற. ஊருக்கு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்க. உனக்கு எனக்கு தொடர்பு இருக்குங்கிற விஷயத்த ஊரை கூட்டி உன் மானத்தை வாங்கல. என் பேரு கரகாட்டக்காரி கனகவல்லி இல்ல. ஏங்க அழுகுறீங்க? மனுவை படிச்சவன் அவர் மனசு உருகிருச்சு. அப்படித்தானங்க? அப்படி என்னதாங்க அந்த மனுவில் எழுதி கொடுங்க, இருக்கு? அவங்களும் படிக்கலாம். டேய், இது மராட்டியில் எழுதி இருக்கு, உங்களுக்கு எல்லாம் புரியாது. அப்ப நீ சொல்லுமா. டேய் பாப்பா, ஏங்க பஞ்சாயத்துக்கு வந்தாச்சு, அப்புறம் ஏன் மூடி மறைக்கீங்க? டேய், நான் எதடா மூடி மறைச்சேன்? பாப்பான்னு தான்டா சொன்னேன். நீ தைரியமா வீட்டுக்கு போ. அவன் எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு உன் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன். என்ன நம்பு. இத பாருங்க, இங்க இருக்கிறவங்க எல்லாரும் சாட்சி. நான் வாரேன். பட்டைக்கறேன் வரையா. டேய், நீ இருடா, உன்கிட்ட கொஞ்சம் நான் தனியா பேசணும். நாங்க அப்புறம் பேசிடுமே. இல்ல, இப்பவே நான் பேசி ஆகணும். நம்மள்ட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு? நிறைய இருக்கு. வா. அவளுக்கு தான் எழுத படிக்க தெரியாதே. இந்த லெட்டர் யார் எழுதி கொடுத்தது? நான் தான் எழுதி கொடுத்தேன். நீயா? உன்ன ஐயோ! சீக்கிரம் வந்து எடுமா. ஏமா, அறிவு இருக்கா? அடிபட்டு இருந்தா என்ன வருது? நீ பாட்டு புள்ளைய பத்தி தெருவுல விட்ட. முதல்ல வழக்க கத்துங்க. நல்லா நல்ல வேலை, என் மாட்டுக்கு ஒண்ணும் ஆகல. என் கையவா உன் கையவா? நல்ல வேளை, உன் நல்ல நேரம். அந்த குழந்தைக்கு ஒண்ணும் ஆகல. ஆயிருந்தா நடக்கிறதே வேற. யாருகிட்ட என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? பஞ்சாயத்து பண்ற பட்டையக்கார பரம்பரைடா. பட்டையோ நெட்டையோ மொட்டையோ அதெல்லாம் நமக்கு தெரியாது. முதல்ல மனுஷனா இருக்க கத்துக்குங்க. செருப்பா அடி பண்ணாய. என்ன சொன்ன? விடுங்கப்பா, விடுங்கப்பா, விடுங்க. ஏப்பா சண்டை பிடிச்சுக்கிறீங்க? என்னாச்சு? மச்சான், கால் காசுக்கு புறாப்ப நம்ம குடும்ப மானத்தை காப்பாத்து சொல்லி எனக்கே புத்தி சொல்றான் இவனை. நீ ஏப்பா அப்படி சொன்ன? நான் ஏங்க உங்க குடும்பத்தை பத்தி பேசுறேன். என்ன நடந்ததுன்னு ஊர் ஜனங்களை கேளுங்க. ஏய் சொல்லுங்களையா. சக்தி வேலையா கண்ணு மண்ணு தெரியாம வண்டி ஓட்டிட்டு வந்ததுல குழந்தை அடிபட்டுருச்சுங்க. ஏன்னு கேட்ட முத்துக்காளைய செருப்பால அடிப்பேன்னு சொல்லிட்டாருங்க. ஆமாங்கய்யா. என்னப்பா நீ இந்த ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போங்க. வரேன், சீக்கிரமா போ. வாங்கம்மா, வாங்க. ஏப்பா, செஞ்சது தப்பு. கேட்க வந்தவனே செருப்பால அடிப்ப நான் சொல்றது இல்ல மச்சான். அவன் வந்து முதல்ல இல்ல மச்சான், நல்ல மச்சான். முத்துக்காளையிட்ட மன்னிப்பு கேளு. இப்ப நீ மன்னிப்பு கேட்க போறியா இல்லையா? மன்னிச்சிருப்பா. முத்துக்காலா, 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 முத்துக்காலா. எங்க அழகா? ஓ, இங்க இருக்கியா? முத்துக்காலா, என்ன ஆத்தோரமா வந்துக்கிட்டு நம்ம மாடுலாம் சக்தி வேலை அவன் ஆளுகளை விட்டு அநியாயமா அவன் பண்ணையில கொண்டு அடைச்சாப்பா. பண்ண இல்லையா? ஆமா. என்னங்க நியாயமா இது அடுக்குமான்னு கேட்டதுக்கு என்னைய போட்டு சாத்திட்டாங்க. சாத்திட்டான். மாட்ட மாட்டுக்க வர. முத்துக்காலா, ஒவ்வொருத்தரையும் ரொம்ப கட்டாம வீடு திரும்பாதப்பா. நம்ம மாட்டெல்லாம் உள்ள கட்டி வச்சிருக்கீங்களா? விட்டுருங்களேன். ஐயா விட்டு வயல்ல மேஞ்சிருக்கு. அபராதத்தை கட்டு, தானா வெளியே வரும். நீங்களா விட்டுறீங்களா? நான் போய் ஒத்துக்குவா. எங்க உன்னால முடிஞ்சா உள்ள போய் பாரு. இப்ப நான் உள்ள போக கூடாது, அவ்வளவுதானே?
போல. உள்ள போயிட்டாண்டா. இருக்கியா நீ? ஓ ஓடு ஓடு ஓடு. இனிமே எவனாவது என் மாடுகளை தொட்டீங்க வவ்வால் மாதிரி தொங்க விட்டுருவேன். ஏண்டா என்ன தைரியம் தான் ஆளுங்களை அடிச்சு போட்டு பண்ணையில இருந்த மாடுகளை அவுத்து விட்டுருப்ப? ஏதோ ஓ மாடுகளை பண்ணையில இருந்து அவுத்து விட்ட மாதிரில கேட்க வந்துட்ட. எல்லாம் எங்க மாடுங்கயா. அனாதை பயிலுக்கு இவ்வளவு திமிர் இருக்கா? திமிர் எனக்கா உனக்கா? என்ன சொன்ன? என்னப்பா என்னப்பா என்னவே பயமுறுத்துற? அடி என்ன சாதாரண அடியா? வறுமை அடி, வலி இருக்கத்தான் செய்யும். ஐயப்பா எப்பா வில்லங்க வருதுப்பா. எங்க? பின்னால பின்னால. ஆஹா வர்ற வேகமே தெரியலையே. அன்னைக்கு காது இன்னைக்கு என்னவோ. ஏமா நீங்க அன்னைக்கு என் காலை கிழிச்சிட்டீங்க. உங்க சித்தப்பா என்னன்னா முத்துக்கால காலை வீங்க வச்சுட்டாரு. உங்க குடும்பத்தை நீங்க என்னதான் நடத்திக்கிட்டு இருக்கீங்க? நடந்த விஷயம் எல்லாம் கேள்விப்பட்டேன். மனசுக்கு ரொம்ப சங்கடமா போச்சு. என்னதான் இருந்தாலும் என் சித்தப்பா செஞ்சது தப்புதான். நான் எந்த விஷயத்தையும் என் சித்தப்பா கிட்ட சொல்ல. சொல்லி பாரு. ஒண்ணு சொல்றேமா, முத்துக்காலைக்கு மட்டும் கம்பு சுத்த தெரிஞ்சு நடக்கிற கதையை வேற. ஆமா பூச்சி, இந்த சுத்து வட்டாரத்திலேயே சிலம்பு கத்து கொடுக்கறதுல விவரமான வாத்தியார் யாரு? செத்தவனை எழுப்பி கேட்டா கூட சொல்லி போடுவான். சிலம்புக்கு வாத்தியார் வீரனூர் சங்கியான்னு. ஆனா அவர் நம்மளுக்கு கத்து கொடுக்க மாட்டாரு. ஏன் கத்து கொடுக்க அவருக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துட்டு போறோம். அவரை எப்படியும் சம்மதிக்க வைக்கணும். நான் சிலம்பு கத்தே ஆகணும். சரிதா, நடக்கிற கதையை பேச முத்துக்கால. ஏன் நடக்காது? நான் என் மாமா கிட்ட சொல்லி கத்து கொடுக்க சொல்றேன். ஏன் என் மேல நம்பிக்கை இல்லையா? நான் சொன்னா என் மாமா கேட்பாரு. என் பேச்ச தட்டவே மாட்டாரு. அது உண்மைதாப்பா. அவர் மட்டும் உனக்கு கத்து கொடுத்துட்டாருன்னு வச்சுக்க, ஒரு கம்ப வச்சு 100 வீச்சரவளை சமாளிக்கலாம். கரெக்டா சொன்னையா. நான் இப்பவே போய் என் மாமா கிட்ட சொல்லிடுறேன். வெள்ளிக்கிழமை நல்ல முகூர்த்த நாள், கூட்டிட்டு வந்துரு. நான் உங்களுக்காக என் மாமா வீட்டுல காத்துட்டு இருக்கேன். என்ன சொல்லம்மா, பாத்து போதாயே. கூச்சப்படாம சாப்பிடுங்க. நான் சோதனை மட்டும் கூச்சப்பட மாட்டேன். ஊற்றுங்க குழம்ப. ஏண்டி இந்த துரோகி பயலுக்கு நடுவேட்டில் உட்கார வச்சு நீ விருந்து போடுறியா? சும்மா இருங்க. நீங்க திரும்ப வீட்டுக்கு வந்தா யாருக்காவது சோறு போடுறதா வேண்டிக்கிட்டேன். அதுக்கு தெருவில் எத்தனை பிச்சைக்கார போயிருக்கான். அவங்களை கூப்பிட்டு போட வேண்டியதானே. இப்ப இவருக்கு போடுங்க. வாயிலே முடிச்சிருவேன். பேசாம இருங்க.
இந்த பிஞ்சு முகத்தை பார்த்துமா கோவப்படுறீங்க? பிஞ்சு முகமா இது? பிஞ்சு போன முகம். டேய் எந்திர மேல. டேய் அது அப்படியே வச்சிட்டு போடா. தர மாட்டேன். டேய் நான் சாப்பிடுறேன்டா. போடாம போடவனே தர. டேய் சொன்னா கேடா. மனு கொடுத்ததனால தான மனசு மாறி வந்தீங்க. மனசு மாறி வரல, மனசு கொதிச்சு போய் வந்திருக்கிற. நீ மட்டும் இல்ல, ரம்பே ஊர்வசி எவ வந்தாலும் என் மனசை மாத்த முடியாது, ஏற எடுத்தும் பார்க்க மாட்டேன். வேணாண்டி அம்பளப்பா வாங்காத என்னோட